Hi friends and families, welcome to Free Baking Class by Elfin. இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. இதில் இத்தனைக்கும் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. ஒன்லி முட்டை, சர்க்கரை அந்த மாதிரி வச்சு தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹெல்த்தியானது. குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும், சுகர் பேஷண்ட் வரைக்கும் கூட சாப்பிடலாம். பட்டர் சேர்த்துருக்கனால கொஞ்சம் அளவோடு சாப்பிட்டா நல்லது. இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதோட ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சீனி, மைதா இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா, இல்லை பேக்கிங் கற்றுக்க ஆசையாக இருந்து பக்கத்தில் கிளாஸஸ் அவைலபிள் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை, எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓடிஜியை டைமரை 10 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடு செக்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு 175 டிகிரியில் ப்ரீ ஹீட் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அது ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துருக்கேன். இந்த சுடுதண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கிட்டேன். இப்போ இது மேலே நான் ஒரு பவுல் வைக்கணும். பவுல் வந்து இந்த ஆவியை வந்து வெளியில் போக விடாத அளவுக்கு கவர் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கணும். அதே நேரத்தில் கீழே இருக்க தண்ணியில் இந்த பாத்திரம் வந்து டச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் பர்ஃபெக்டாக ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து ப்ரௌனி சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி கிடைக்கும். இதில் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து நான் கரெக்டாக 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே அன்சால்ட்டு பட்ரு, அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அதை வந்து 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். 110 கிராம் அளவு, அதாவது 250 ml கப்பில் 1/2 கப் அளவு அன்சால்ட்டு பட்ரு. அதாவது இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆவினில் வாங்குகிற பட்ரு தான். அது வந்து அன்சால்ட்டு பட்டருன்னு நீங்கள் கேட்டிங்கனாலே அதை வந்து கொடுத்துருவாங்க. சால்ட்டட் பட்டரை வந்து யூஸ் பண்ணுறது அவ்வளோதுக்கு பர்ஃபெக்டாக டேஸ்ட் தராது. டெக்ஸ்சர்லாம் அதே மாதிரி தான் வரும், ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்துட்டு நீங்கள் இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டீங்க, கிளறவே இல்லை அப்படின்னா ஓவர் ஹீட்டில் பட்ரு வந்து திரிஞ்சு எண்ணெயாக ஆரம்பிக்கும். அப்போ இந்த சாக்லேட் கூட மிங்கிள் ஆகுறதுக்கு அது வந்து திரியாக பால் கெட்டு போனால் திரியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வேலை தான், பட் வந்து பார்த்தா தானே கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து நமக்கு ரெசிபி வந்து சொதப்பிடும். இப்போ இந்த மாதிரி பட்டரும் சாக்லேட்டும் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சில்கி ஸ்மூத்து பேட்டராக வர்ற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சில்கி ஸ்மூத்தாக ஒரு கிளேஸ் மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துருக்கணும். அதாவது கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு க்ளீனாக கம்ப்ளீட்டாக சாக்லேட் கரைஞ்சி மிங்கிள் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சுடுதண்ணி பாத்திரத்துலேருந்து எடுத்து நம்ம வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது சுத்தமாக ஆறணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலையோ இல்லை ஃபேன் போட்டோ ஆற வைக்கணுன்னெலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து அடுத்த பேட்டர் ரெடி பண்ணுற வரைக்கும் இது நார்மலாக ஒரு இடத்துல இருக்கட்டும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஈரமில்லாத பவுல் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி சல்லடை இருக்குல்ல, அதாவது சின்ன ஓட்டை உள்ள சல்லடை. இது வந்து இந்த அரிசி மாவு சலிக்கிற சல்லடை மாதிரி சின்ன ஓட்டை உள்ள சல்லடை. நார்மலாக நம்ம மைதா மாவு கேக்குக்கு சலிப்போம்லாம், அந்த சல்லடை வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அதாவது இந்த மாதிரி சல்லடை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இதில் வந்து கொஞ்சம் ஓட்டைகள் வந்து பெருசாக இருக்கும், அதனால இதில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதுல நீங்கள் சலிச்சு எடுக்கும்போது தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதில் வந்து நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு இருக்குல்ல, அதை எடுத்துருக்கேன். நான் எப்போதுமே ப்ரிப்பேர் பண்ணுறது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவில் இருந்து தான். ஸோ அது வந்து ஹெல்த்தியும் கூட. அதனால எப்போதுமே என் கஸ்டமருக்கும் சரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி தான் பண்ணி கொடுக்குறேன். சளிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திப்பு திப்பையாக இருக்குல்ல, இதை வந்து நல்லா அழுத்தி விட்டு தேய்ச்சி சலிக்கக்கூடாது. இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இதுதான் அந்த கோதுமையோட டெக்ஸ்சரை வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக சலிச்சுட்டு மேலே நிற்கிறத அப்படியே எடுத்து மறுபடியும் நம்ம கோதுமை மாவுலேயே கொட்டிக்கலாம். சப்பாத்தி செய்யும் போது அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி சலிச்ச மாவுலேருந்து கரெக்டாக நான் 250 ml கப்பில்
ml கப்பில் 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். அதாவது கரெக்டாக 90 கிராம் அளவு மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரை கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி கட்டியும் நைஸாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு 15 செகண்ட் அளவுக்கு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக ரவை கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதாவது 150 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஓகே, கிராம் அளவு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் 2 முட்டை அளவு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் முட்டை இருக்கணும். ஒரு வேளை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டு கூலிங் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பெட்டர் ரிசல்ட் தரும். இப்போ பீட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஆன் பண்ணி இந்த சர்க்கரையும் முட்டையும் ஒரு கரைஞ்ச ஒரு நடுத்தரமான ஸ்டேஜில் வரணும். பீக்காகவும் வரக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதை எப்படின்னு நான் காட்டுறேன். ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு பீட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கெட்டியான மாவு பதத்தில் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஸ்டிப்பீக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டிப்பீக்காக வர்ற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌனி பண்ணிங்கன்னா அது கேக் மாதிரி ஆயிரும். அதாவது ப்ரௌனி மேலே ஒரு லேயர் இருக்கும்ல, ஸ்கின்னு மாதிரி, அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரைக்கும் தான் நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இடத்துல சர்க்கரையும் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருக்கணும். அங்கங்கே சர்க்கரை இருந்துச்சுன்னா டெக்ஸ்சர் வந்து ஒழுங்காக வராது. அடியில் வந்து சர்க்கரை போய் தங்கி கையில் பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அது டேஸ்ட்டும் அவ்வளோதுக்கா நல்லா இருக்காது. ஏன்னா ஃபுல் சுகரும் கரைஞ்சாதான் அந்த இனிப்பு சுவை கிடைக்கும். நீங்கள் ஓரளவுக்கு பீட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபோம் ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்து சர்க்கரை கரையாமல் இருக்க வாய்ப்பு. செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ண நம்ம முட்டை கலவையில் வந்து நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட், அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இது வந்து லைட்டாக கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்ல, லைட்டாக வெதுப்பாக இருக்கும்ல, அந்த அளவுக்கு இருக்குது. அப்படி ஃபுல்லாக ஆற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருந்தாலே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா அப்படி கெட்டியாக வரும். ஒரு வளவளப்பான தன்மையில் கெட்டியாக வரும். அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. ஏன்னா முட்டையும் பட்டரும் அது கூட சாக்லேட்டும் சேரும்போது இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் வரும். வரலைன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கலந்தாலும் சரி, இல்லை ஒரு விஸ்க் வச்சு கலந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்குறீங்க, அதாவது நீங்கள் என்ன கோகோ பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன சாக்லேட் யூஸ் பண்ணுறீங்கன்னு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓரளவு வந்து அது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதாவது நார்மல் பேக்கிங் ஷாப்லேயோ ரா மெட்டீரியல் ஷாப்லேயோ வாங்கும்போது அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஷிப்பிங்கையும் சேர்த்து தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணுறத தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி சளிச்சு வச்சுருக்க கோதுமை மாவு, அதாவது 3/4 கப் அளவு கோதுமை மாவு 90 கிராம் அளவு, 1/4 கப் அளவு கோகோ பவுடர் அதாவது 30 கிராம், இது வந்து டார்க் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். இதை வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நம்ம அந்த மாவும் அதுக்கப்புறமா கோகோ பவுடர் மட்டும் சேர்த்தா போதும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நீட்டாக எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு வந்து கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். கெட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணியோ பாலோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டான பேட்டர் ரெடியாகி கிடச்சிடும். இந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வளவளப்பான தன்மையோட ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னா இப்படியே அள்ளி ஊற்றும் போது இப்படி மடிப்பாக நம்ம அசைக்கும் போது மடிப்பாகவே விழுகணும். தண்ணி மாதிரி சொருன்னு ஊற்றக்கூடாது. ஓகேவா?
அந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கிறது தான் நம்ம ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து நம்ம ட்ரேயில் சேர்த்துடலாம். நான் 1 kg ஸ்கொயர் ட்ரே எடுத்திருக்கேன். அதாவது 1 kg கேக் ஸ்கொயர் ட்ரே, ப்ரௌனி ஸ்கொயர் ட்ரே இல்லை. இதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பரை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் போட்டுக்கிறேன். அதாவது சைடுலேயும் பட்டர் பேப்பர் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பிடிச்சி தூக்கும்போது நம்மளுக்கு ப்ரௌனி வந்து கிராக் ஆகி உடையாமல் இருக்கும். அதனால தான் சைடுலேயும் பட்டர் பேப்பர் வர்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க சொல்கிறோம். பட்டர் பேப்பர் எப்படி கட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஈஸியான மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் ரெடி பண்ண டின்னில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி ட்ரேயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டூத் பிக்கோ அல்லது ஒரு ஸ்டிக்கோ வச்சு இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பீஸ் போடும்போது ஈவனான கரெக்டான வெயிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை சென்டர் ரேக்கில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமரை வந்து 30 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் ஆன் 70 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா இதே டைம் அளவு தான். அதாவது சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு குக்கரில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு கிளாஸ் 2ல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குக்கருக்கும் ஓடிஜிக்கும் ஒரே டைம் அளவு தான் வரும். அதாவது வேகிற டைம் வந்து சேம் டைம் தான் வரும். சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்படி ஒட்டாமல் க்ளீனாக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நம்ம ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்படி ஒட்டாமல் க்ளீனாக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனியில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இந்த ஸ்கின்னு மாதிரி லேயர் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் வந்து அது ப்ரௌனின்னே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி அளவுக்கு நம்ம சொல்கிற அளவுகளை பயன்படுத்தினீங்கன்னா தான் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ மாய்ஸ்டாக வந்திருக்குன்னு டீமோல்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. இதோட வெயிட் வந்து 650 கிராம் அளவு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி காமிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ மாய்ஸ்டாக எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு. இங்கேருந்து பாப்பா கத்திகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு பீஸ் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பாருங்களேன், அந்த ஆயில் அந்த பட்டரோட ஷேடு வந்து நம்மளுக்கு தெரியும், அழகாக இருக்கும். பின்னாடியும் பாருங்களேன், டெக்ஸ்சராக அப்படி பார்க்கவே ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடில் இந்த மாரி லேயர் இருக்குல்ல, இந்த மாதிரி லேயர் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரௌனி வந்து ப்ரௌனின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அது நார்மல் கேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பாப்பாவுக்கு ஒரு பீஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் போயிருக்காங்க. ஸோ சாரி. இதோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 days வரைக்கும் இருக்கும். 1 week வரைக்கும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 week வரைக்கும் இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். சப்போஸ் நீங்கள் யாராவது உங்களுக்கு யாருக்காவது ப்ரௌனி தேவைப்பட்டுச்சுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோம். ஸோ வேணுங்கிறவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுடைய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.